வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் என்டிபிசி செகண்ட் ஸ்டேஜ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் என்டிபிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 6 ஃபேஸ் நடந்துருச்சுங்க. இன்னும் ஒரே ஒரு ஃபேஸ் மட்டும்தான், 7th ஃபேஸ் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. அதுவும் ஆகஸ்ட் மந்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ், அதாவது 7th ஃபேஸ் மட்டும் முடிஞ்சதுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். உடனே வந்து வித்தின் 1 month ஆஃப் டைம்லேயே வந்து செகண்ட் ஸ்டேஜுக்கான எக்ஸாம் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ பிஃபோர் தட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. பிகாஸ் செகண்ட் ஸ்டேஜுக்கு ஜென்ரல் அவேர்னஸ்க்கு மட்டுமே வந்து 50 மார்க்ஸ் வெயிட்டேஜுங்க. ஓகேங்களா? ப்ரீவியஸாக 2017 செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் நடந்தது என்டிபிசியில். அதோட கொஸ்டின் பேப்பர் தான் வந்து ஷிஃப்ட் வைஸாக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிறது 17th ஜனவரியில் நடந்த செகண்ட் ஷிஃப்ட்டுக்கான ஜென்ரல் அவேர்னஸ் கேள்விகள். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். How do we call those who study the earth and its land features and inhabitants? Historians, farmers, geographers, biographers. ஸோ இது வந்து ஸ்டடி பற்றின ஒரு கேள்வி. பூமியை பற்றியும் இல்லை அதில் உயிர்வாழ் கை எப்படிலாம் இருக்குது அதை பற்றி படித்தவங்கள நம்ம என்னன்னு கூப்பிடுவோம் பார்த்தோன்னா ஜியோகிராஃபர்ஸ். ஓகேங்களா? Geographers. Which one of the following is not an energy converter? Solar panel, steam engine, plain glass, electric ion. ஸோ இந்த எனர்ஜி கன்வெர்ட்டர் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு எனர்ஜி கன்வர்ஷனாக கூட இருக்கலாம். லைக் மெக்கானிக்கல் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியாக மாற்றுறதோ, இல்லை கெமிக்கலை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுறதோ, எலக்ட்ரிக்கலை கெமிக்கல் எனர்ஜி ஆர் கெமிக்கல் டு எலக்ட்ரிக்கல், எனி திங். எனர்ஜி கன்வெர்ட்டர்னா எந்த ஒரு எனர்ஜியை வேணாலும் மாற்றக்கூடியதாக இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா ஆப்ஷனில் சோலார் பேனல், இது வந்து சோலார் எனர்ஜியை வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றக்கூடியது. அடுத்து ஸ்டீம் என்ஜின், இது ஹீட் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றக்கூடியது. அண்ட் எலக்ட்ரிக் அயான் பார்த்தோம்னா எலக்ட்ரிக் எனர்ஜியை ஹீட் எனர்ஜியாக மாற்றக்கூடியது. இந்த பிளெயின் கிளாஸ் தான் வந்து எந்த ஒரு எனர்ஜி கன்வெர்ட்டரும் கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து பிளெயின் கிளாஸ். அடுத்து சிடி ரோம் இஸ் அ MP3 ஃபைல், மைக்ரோ ப்ராசஸர், மேக்னெட்டிக் டிஸ்க், ஸ்டோரேஜ் மீடியம். சிடி ரோம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் மீடியம். அண்டு இன்னொரு முக்கியமான இருக்குங்க, MP3. இந்த MP3யோட சில நேரம் அப்ரிவேஷன்ஸ் கூட கேட்பாங்க. அதாவது MPEG-1 ஆடியோ லேயர் 3 இப்படி கொடுத்துட்டு இது என்ன டைப் ஆஃப் ஃபைல் அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு அதோட ஃபைல் ஃபார்மேட் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு சவுண்ட் ஃபைல், ஸோ ஒரு சவுண்ட் குவாலிட்டி ஃபைலை நம்ம சேவ் பண்ணி வைக்கிற ஃபார்மேட் தான் இந்த MP3 அப்படிங்கிறது. ஓகே, சிடி ரோம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டோரேஜ் மீடியம். ஏன் அது மேக்னெட்டிக் டிஸ்க் கிடையாதுன்னா, மேக்னெட்டிக் டிஸ்க் அப்படிங்கிறது வந்து ஃப்ளாப்பியில் அதே மாதிரி ஹார்ட் டிஸ்கில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இதில் தான் வந்து மேக்னெட்டிக் டிஸ்க் டைப் ஸ்டோரேஜ் டிவைசஸ். இந்த சிடி ரோம் ஒரு டிவிடி இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டோரேஜ் மீடியம் தான். அடுத்து which was not declared as the World Heritage Site by UNESCO? Mathiran Hill Railway, Darjeeling Himalayan Railways, Kalka Shimla Railway Line, Nilgiri Mountain Rail. ஸோ இதில் எது யுனெஸ்கோ சைட்டில் கிடையாது, யுனெஸ்கோ லிஸ்ட்டில் கிடையாது அப்படின்னு? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யுனெஸ்கோ வந்து 38 சைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் கல்ச்சுரல் அப்படின்னு வந்து 30 சைட்டையும், நேச்சுரல் சைட்டாக ஒரு 7, இது ரெண்டும் மிக்ஸ்டு வெரைட்டியாக ஒரு சைட், டோட்டலாக 38 சைட் இருக்குங்க. இதில் இது எது கிடையாது, ஆட் ஒன் அவுட் மாதிரி தான். ஃபஸ்ட்டு இந்த மாதிரன் ஹில் ரயில்வே அப்படிங்கிறது மகாராஷ்டிராவில் இருக்குது. அடுத்து டார்ஜிலிங் ஹிமாலயன் ரயில்வே வெஸ்ட் பெங்கால். கல்கா ஷிம்லா ரயில்வே லைன் நம்ம
ஹிமாச்சல பிரதேஷ். நீலகிரி அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு. ஸோ இதில் எது யுனெஸ்கோ சைட் கிடையாது அப்படின்னு பார்த்தோம்னா மாதிரன் ஹில் ரயில்வே அப்படிங்கிறது ஒரு யுனெஸ்கோ சைட் கிடையாது. If a political party is treated as a recognized political party in dash or more state, it shall be known as national party throughout the whole India. 4, 3, 2, 1. ஸோ இப்போ ஒரு ஸ்டேட்டில் ஒரு பார்ட்டி இருக்குன்னு வைங்களேன், அது வந்து நம்ம ஸ்டேட் பார்ட்டி. இந்த ஸ்டேட் பார்ட்டிங்கிறது நேஷனல் பார்ட்டியா? ஸோ நேஷனல் பார்ட்டியாக ஒரு அங்கீகாரம் வேணும்னா அவங்க எத்தனை ஸ்டேட்டில் ஒரு மெஜாரிட்டியாக வின் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 4 ஸ்டேட், 4 இல்லைன்னா 4க்கும் மேற்பட்ட ஸ்டேட்டில் அவங்க வின் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஸ்டேட்டை, அதாவது ஸ்டேட் பார்ட்டியை நேஷனல் பார்ட்டியாக ரெகனைஸ் பண்ணுவாங்க. அடுத்து, who was elected as the captain for the men's ICC World T20 11 2016. ஸோ 2016ல் மென்ஸ் ஐசிசி வேர்ல்டு கப்போட வேர்ல்ட் 2020யோட கேப்டன் யார்? விராட் கோலி. ஸோ 2016க்கான கேள்வி, ஓகேங்களா? இருந்தாலும் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கேள்வி தான், ஸ்டாட்டிக் ஜிகே மாதிரி தான். அண்டு இந்த ஐசிசி அப்படிங்கிறது வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில். இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில். இந்த கவுன்சில் ஸோ இது எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதோட ஹெட் குவார்ட்டர் துபாயில் இருக்கு, ஓகேங்களா? அண்டு இதில் டோட்டலாக எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க, எத்தனை மெம்பர் கண்ட்ரி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 104 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க. The World Heritage Site having the architectural work of Le Corbusier is located in which place? கொச்சி, சண்டிகர், கோவா, புதுச்சேரி. இது வந்து ரொம்ப ரிப்பீட்டடான கேள்வி. லீ கார்போய்சர் அப்படிங்கிறவர் வந்து சண்டிகரோட ஒரு ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த சண்டிகரில் வந்து அவரோட ஆர்கிடெக்ட் வந்து இன்னமும் வந்து பெருமையாக பேசப்படுது. இவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ஸ்விஸ் ஆர்கிடெக்ட். ஸோ பிரிட்டிஷ் காலத்தில் இந்த சண்டிகருங்கிற ஊரில் மொத்தமாக 17 லொக்கேஷனை இவங்க வடிவமைச்சாங்க. அது இன்னமும் வந்து பேசப்படுது. ப்ளஸ் அதில் நிறையா வந்து யுனெஸ்கோ சைட்டாகவும் இருக்குது, ஓகேங்களா? Which one of the following state does not have the Indian elephant as its state's animal? ஸோ இது கொஞ்சம் டஃப்பான கொஷின் தான். ஒவ்வொரு ஸ்டேட்டோட அனிமலும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம்தான், ஓகேங்களா? பட் நீங்கள் தமிழ்நாடுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்டேட், அதே மாதிரி நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட், இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுருந்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஏன்னா ரிமைனிங் ஸ்டேட்ஸ்லாம் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. பட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸான ஒரு சிலதை ஞாபகம் வச்சுக்க முடியும். அதே மாதிரி தமிழ்நாடை சுற்றி இருக்க ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். இப்படி ஞாபகம் வச்சுட்டு பெரும்பான்மையான ஸ்டேட்டை நம்ம கவர் பண்ண மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? இப்போ அஸ்ஸாமை பொறுத்த வரைக்கும் அஸ்ஸாமில் இந்த ரைனோசரஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அதுக்கு செப்பரேட்டாக பார்க்கே இருக்குது. அப்போ அஸ்ஸாமோட ஸ்டேட் அனிமல்னு பார்த்தோம்னா ரைனோசரஸ். அடுத்து கர்நாடகா எடுத்துக்கிட்டால் நமக்கு எலிஃபண்ட். ஸோ இந்த ரிமைனிங் இருக்க எல்லா ஸ்டேட் அனிமலுமே வந்து எலிஃபண்ட். இந்த அஸ்ஸாம் மட்டுமே ரைனோசரஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த கொஷின் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். ஸோ அனிமல் பார்த்தாச்சு. இப்போ எக்ஸ்ட்ராவாக வந்து ஃப்ளார்ஸ், ஸோ பூக்கள்,
ஓகேங்களா. ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் ஜார்க்கண்டோட ஃப்ளார் ஸ்டேட் ஃப்ளார் அப்படின்னு பார்த்தோம்னா பலாஷ். அண்ட் கேரளாவோட ஸ்டேட் ஃப்ளவர் கோல்டன் ஷவர் ட்ரீ. கர்நாடகா பார்த்தோம்னா லோட்டஸ். அஸ்ஸாம் ஃபாக்ஸ்டைல் ஆர்ச்சிட். ஓகேங்களா. ஸோ ஃப்ளாஸும் ரொம்ப முக்கியங்க. ஸ்டேட் அனிமல் மாதிரி ஃப்ளாஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். Which one of the following is not an environmental problem? Genetic modification of food, afforestation, acid rain, loss of biodiversity. ஸோ மீனிங் பார்க்கலாம். ஓகேங்களா. அதாவது என்விரான்மெண்ட்டுக்கு ஆபத்து உண்டாக்காதது எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இதில் ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஃபுட் அப்படிங்கிறது வந்து ஃபுட்டை ஜெனட்டிக்காக மாடிஃபை பண்ணுறாங்க. அது நமக்கு ஹெல்த் வைஸ் ஆபத்து தான். அடுத்து அஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்து மரம் நடுறது. ஸோ ஒரு முழு காடை வந்து வளர்க்குறது. இதுவே இங்கே டிஃபாரஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அது காட்டை அழிக்கிறது. அஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்து காட்டை புதுப்பிக்கிறது, இல்லை புதுசாக வந்து காட்டையை உருவாக்குறது. அண்ட் ஆசிட் ரெயின், லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி, இது எல்லாமே வந்து என்விரான்மெண்ட்டுக்கு ப்ராப்ளமானது தான். அடுத்து ஸ்பீட்ஸ் கிரேட்டர் தென் த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் ஏர் ஆர் நோன் ஆஸ் சூப்பர்சோனிக், சோலார், இன்ஃப்ராசோனிக், அல்ட்ராசோனிக். ஸோ நார்மலான சவுண்ட் வேல்யூவை விட அதோட ஸ்பீடுங்கிறது வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதோட நேம் சூப்பர் சோனிக். ஓகேங்களா. ஸோ நமக்கு ஆடிபிள் ரேஞ்ச், நம்ம ஹியூமன்ஸால் ஆடிபிள் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும். ஸோ இது வரைக்கும் ஹியூமன்ஸால் கேட்க முடியும். இது வந்து ஆடிபிள் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். இதில் லெஸ் தென் 20 ஹெர்ட்ஸ், லெஸ் தென் 20 ஹெர்ட்ஸாக இருந்துச்சுன்னா அது இன்ஃப்ராசோனிக். கிரேட்டர் தென் 20,000 ஹெர்ட்ஸ் ஆர் 20 கிலோ ஹெர்ட்ஸாக இருந்துச்சுன்னா அது அல்ட்ராசோனிக். அண்ட் இதையும் தாண்டி இருக்கிறது தான் சூப்பர்சோனிக். ஓகேங்களா. Which one is not true for electromagnet? Electromagnet அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மலான ஒரு அயன் பீஸ் ஆர் எனிதிங், எனி சாஃப்ட் அயன் மெட்டீரியலை நாம் எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணி அதில் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை இன்டியூஸ் பண்ணோம்னா அது எலக்ட்ரோமேக்னெட். இதில் எது வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் டெம்பரவரி மேக்னெட். இது கரெக்டான வார்த்தை தான். Its strength varies with the air gap between its pole. ஸோ இதுவும் கரெக்டு தான். ஏன்னா இந்த அயனில் எங்கேயாவது சின்னதாக ஏர் கேப் இருக்குன்னு வைங்களேன், சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குன்னா அதோட ஸ்ட்ரென்த் வந்து ரெடியூஸ் ஆகும். அடுத்து பொலாரிட்டி cannot be changed. பொலாரிட்டியை சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா. ஏன் அப்படின்னா என்னோட கரண்ட் அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைடு உடையது. அப்போ என்னால் பொலாரிட்டியை சேஞ்ச் பண்ண முடியும். ஸ்ட்ரென்த் கேன் பி சேஞ்ச். நான் எந்த அளவுக்கு கரண்ட்டை பாஸ் பண்ணுறேன்னா அந்த அளவுக்கு என்னால் ஸ்ட்ரென்த்தை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ பொலாரிட்டி கேன் பி சேஞ்ச். ஓகேங்களா. அடுத்து plants and microorganisms help in recreating the quality of our lifestyle, our wealth, outer space, the air we breathe. Plants and microorganisms ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது நாம் சுவாசிக்கிற காற்றுக்காக தான். சரிங்களா. நம்ம சுவாசிக்கிற காற்று அதிகபட்சம் பிளான்ஸ் அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸால தான் நமக்கு கிடைக்குது. ஏன்னா ஏரில் அதிகமான பர்சன்டேஜ், அதாவது 78% நைட்ரஜன் தாங்க ப்ரெசன்ட் ஆகிருக்கு. அப்போ ஆக்சிஜன் அப்படிங்கிறது வந்து வெறும் 21% தான் ஆக்சிஜன் ப்ரெசன்ட் ஆகிருக்கு. ரிமைனிங் 0.93% பக்கம் ஆர்கான். அண்ட் கார்பன் டை ஆக்சைடு CO2 அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து 0.03%. ஸோ ரிமைனிங் கேஸஸ்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. பட் இந்த நாலுமே வந்து இந்த வேல்யூ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா.
ஆர்கான் தான் மூணாவதா ஹையர் அமௌண்ட்டாக ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய கேஸ் நம்ம அட்மாஸ்பியரில். ஃபோர்த்தாக இருக்கிறது தான் கார்பன் டை ஆக்சைடு. ஓகேங்களா? ஸோ ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா 0.03%. A formula in MS Excel starts with which symbol? ஸோ நார்மலாக MS Excel அப்படிங்கிறது வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக, இல்லை ஒர்க் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக, அண்டு கால்குலேஷன் ரிலேட்டடான இப்போ சேலரி கிரெடிட் பண்ணுறோம் அப்படிங்கிறது இந்த மாதிரி டேலி பர்பஸ்க்காகலாம் இந்த MS Excel யூஸ் பண்ணுவாங்க. இதில் அரித்மெட்டிக் ப்ராப்ளம்ஸ் ஆகட்டும், இல்லை எனி ஃபார்முலா ரிலேட்டடான ஃபார்முலாஸ்லாம் சம்ஸ்லாம் சால்வ் பண்ண முடியும். அதுக்கு ஈக்குவல் டு அப்படின்னு சிம்பிளோட தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நான் ஃபுட் கிராப்? இது எது ஃபுட் கிராப் கிடையாது அப்படின்னு பார்த்தோம்னா, காஃபி ஒரு ஃபுட் கிராப், ஆயில் சீட்ஸ் ஒரு ஃபுட் கிராப், சுகர் கேன் ஃபுட்டு. ஃபைபர் அப்படிங்கிறது வந்து ஃபுட் கிராப் கிடையாது. ஓகேங்களா? ஃபைபர் அப்படிங்கிறது வந்து அதிகமாக டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடியது. லைக் காட்டன், ஜூட்டு, ஹெம்ப், இதெல்லாம் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸில் பயன்படுத்தக்கூடியது. அதனால் ஃபைபர் கிராப்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு நான் ஃபுட் கிராப். ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே வந்து ஃபுட் கிராப். ஓகேங்களா? One of the condition for recognition of political party as a state party in India is that it secures at least dash percentage of valid votes polled at the last general election in the state to the legislative assembly. ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்தது வந்து ஒரு ஸ்டேட் பார்ட்டியை நேஷ்னல் பார்ட்டியாக எப்படி அங்கீகரிப்பாங்க, எதை வச்சு அங்கீகரிப்பாங்க அப்படின்னு. இதில் ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை ஸ்டேட் பார்ட்டியாக, ஸோ நார்மலாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கமலஹாசன் கட்சியை வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு பார்ட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த ஸ்டேட்டோட பார்ட்டி அப்படின்னு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கணும்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸை வின் பண்ணணும். அதே மாதிரி இல்லைனா அவங்க ஆளுங்க வந்து லோக்சபாவில் எலெக்ட் ஆகணும். ஓகேங்களா? அதாவது 25 பேரில் ஒருத்தராக டோட்டலாக நம்ம பார்த்தோம்னா தொகுதியில் 234 தொகுதி அப்படின்னு சொல்லுவோம். இந்த 234 தொகுதியில் 25:1 அப்படிங்கிற ரேஷியோவில் 25 பேரில் ஒருத்தராக ஒரு செலக்ட் ஆகணும். அது கண்டிஷன். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க இப்போ லாஸ்ட் ஜெனரல் எலெக்ஷனில் 6% மேலே வாங்கியிருந்தாங்கன்னா, ஸோ 6% மேலே ஓட்ஸ் செக்யூர் பண்ணாங்கன்னா அவங்கள ஸ்டேட் பார்ட்டியாக அங்கீகாரம் பண்ணலாம். அடுத்து, the source of the Sanskrit phrase Satyameva Jayate lies in which of the following? முண்டக்க உபனிஷத், அகம் லிட்ரேச்சர், திரிபிதகா, பைபிள். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். இந்த லாஸ்ட் மூணுமே கிடையாது, நமக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் தான் ஆப்ஷன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் தான் ஆன்சர். முண்டக்க உபனிஷத் இதுல இருந்து தான் இந்த சத்தியமேவ ஜெயத்தே, ட்ரூத் அலோன் ட்ரம்ப்ஸ் இந்த வார்த்தையை எடுக்கப்பட்டது. அண்ட் அகம் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது வந்து ஜெயினிசம் ரிலேட்டடான ஒரு புக். திரிபிதகா புத்திசம் அண்ட் பைபிள் கிறிஸ்டியானிட்டி. அடுத்து, இன் விச் இயர் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் வாஸ் கான்ஸ்டியூட்டட்? ஸோ இங்கே வந்து கமிஷன் எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது வந்து 1956. இந்த கமிஷனை ஆரம்பித்தது அப்படின்னு பார்த்தோம்னா 1953. ஓகேங்களா? ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் வந்து 1953. இதில் யார் யாரெல்லாம் முக்கிய மெம்பராக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா HN குந்த்ரு, ஃபசல் அலி, KM பணிக்கர். ஸோ இவங்களாம் வந்து இந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷனோட ஹெட். அண்ட் லிங்குவிஸ்டிக் பேசிஸில், ஸோ லாங்குவேஜ் பேசிக்கில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டாக
பிரிச்சது எதுன்னு பார்த்தோம்னா ஆந்திர பிரதேஷ். ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா ஃபார்ம்ட் ஆன் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட் பேசிஸ், அது ஆந்திர பிரதேஷ். Flora and fauna refers to which of the following? Birds and animals, mountains and rivers, plants and animals, humans and animals. Flora and fauna அப்படிங்கிறது வந்து plants and animals குறிக்கக்கூடியது. Flora plants, fauna animals. In general, physical classification of states of matter does not include which of the following? ஸோ ஸ்டேட் ஆஃப் மேட்டர்ங்கிறது வந்து 3 வகை. ஒன்று கேஸ், இன்னொன்று லிக்விட் அண்டு சாலிட். இதில் இந்த கொலாய்டல் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஓகேங்களா, இதுவும் ஒரு ஆட் ஒன் அவுட் மாதிரி தான். நாசாஸ் ஜூனோ unmanned spacecraft successfully executed first stage of its mission by orbiting which planet? ஜூனோ அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை, அன்மேன் ஸ்பேஸ் கிராஃப்டை எந்த கிரகத்தை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக அனுப்புகிறாங்க நாசா. ஸோ நாசா அப்படிங்கிறது வந்து நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இவங்க இந்த ஜூனோ அப்படிங்கிற ஸ்பேஸ் கிராஃப்டை அனுப்புனதுக்கு காரணமே வந்து ஜூபிட்டரை வந்து ஆய்வு செய்யறதுக்காக தான். ஓகேங்களா, ஜூபிட்டரை ஆய்வு செய்யறதுக்காக. அண்ட் இந்த ஜூனோ அப்படிங்கிறது வந்து ஒரு கிரீக் நேம். பிகாஸ் ஜூபிட்டர் ரிமைனிங் எர்த்தை தவிர மற்ற எல்லா பிளானட்டுமே வந்து கிரீக் ரோமன் கடவுள்களோட பெயர்கள் தான். அந்த வகையில் ஜூனோ வந்து ஒரு கிரீக் மித்தாலஜியில் வந்தது. Germanium is commonly used in which thing? Moderator, semiconductor, conductor, insulator. Silicon, germanium இது எது கேட்டாலும் அது அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய பொருள்னு பார்த்தோம்னா செமிகண்டக்டர். நிதி இன் நிதி ஆயோக் ஸ்டாண்ட்ஸ் ஃபார். நிதி ஆயோக் அப்படிங்கிறது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. நித்தி ஆயோக் அப்படிங்கிறது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல். ஸோ அப்ரிவேஷனை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் தாங்க படிச்சாகணும். ஓகேங்களா, அண்ட் இந்த நித்தி ஆயோக் அப்படிங்கிறது வந்து 1 ஜனவரி 2015 ஆரம்பிக்கப்பட்டது. இது பிளானிங் கமிஷனை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி அமைஞ்சது தான். ஓகேங்களா, பிளானிங் கமிஷனை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி அமைஞ்சது தான் இந்த நித்தி ஆயோக். ஸோ இதோட பிரசிடெண்டா, இந்த நித்தி ஆயோகோட பிரசிடெண்டா யார் இருப்பாங்கன்னு பார்த்தோம்னா பிரைம் மினிஸ்டர். அண்ட் இதோட இப்போ பிரசண்டா இதோட வைஸ் சேர்பர்சன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் ராஜீவ் குமார். டாக்டர் ராஜீவ் குமார். அண்ட் சிஇஓ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அமிதாப் கண்ட். அமிதாப் கண்ட். ஸோ நித்தி ஆயோகோட எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. The kingdom of Bhutan lies in which part of Himalayas? ஸோ பூட்டான் அப்படிங்கிறது வந்து நார்த் ஈஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடியது. அப்போ ஆன்சர் வந்து நார்த் ஈஸ்டர்ன், ஈஸ்டர்ன். ஓகேங்களா, ஈஸ்டர்ன் சைடு ஆஃப் ஹிமாலயாஸ். இந்தியாவுக்கு நார்த் ஈஸ்டர்ன் சைடில் இருக்குது. அப்போ ஹிமாலயாஸ்க்கு ஈஸ்டர்ன் சைடில் தானே இருக்கும். அண்டு பூட்டானோட கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து திம்பு. ஓகேங்களா, பூட்டானோட கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து திம்பு. இன்னொரு முக்கியமான கொஸ்டின் பார்த்தோம்னா பூட்டானோட ஃபினான்ஷியல் சென்டர். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபினான்ஷியல் சென்டர் ஆஃப் பூட்டான் ஃபன் ஷொலிங். ஓகேங்களா.
In September 2016, WHO certified which country as malaria free? Malaysia, Sri Lanka, Singapore, China. WHO அப்படிங்கிறது வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரியில் அந்த நோயை வந்து ஃபுல்லாக எராடிகேட் பண்ணிட்டாங்கன்னா அந்த கண்ட்ரியை டிசீஸ் ஃப்ரீ ஆர் எந்த டிசீஸோ அது பேர் சொல்லுவாங்க. அந்த வகையில் மலேரியா ஃப்ரீயாக 2016 அறிவிக்கப்பட்ட நாடு எதுன்னு பார்த்தோம்னா ஸ்ரீலங்கா. இந்த WHO அப்படிங்கிறது வந்து 7th April 1948 ஆரம்பிக்கப்பட்டதுங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். இதோட ஹெட் குவார்டர் வந்து ஜெனீவா. ஸோ மலேரியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மலேரியா எப்படி பரவுதுன்னா பிளாஸ்மோடியம் மூலமா. இது வந்து கொசு மஸ்கிட்டோஸ் மூலமா பரவக்கூடியது. மலேரியா அஃபெக்ட் ஆனிச்சுன்னா ஃபர்ஸ்ட் லங்ஸை தான் நமக்கு அஃபெக்ட் பண்ணும். அடுத்து, which one of the following is not considered as harmful to the society? Child marriage, dowry system, untouchability, adult franchise. ஸோ இங்கே இதுவும் ஆட் ஒன்னோடு தான். நாட் கன்சிடர்டு ஆஸ் ஹார்ம்ஃபுல் டு த சொசைட்டி, நம்மளோட சமுதாயத்துக்கு எது பாதிப்பு இல்லாததுன்னு கேட்டிருக்காங்க. சைல்டு மேரேஜ் சமுதாயத்தை பாதிக்கக்கூடியது, டவுரி சிஸ்டம் பாதிக்கக்கூடியது. இப்போ ரீசெண்டாக கேரளாவில் ஒரு பொண்ணு இறந்தும் போயிட்டாங்க. 100 பவுன் போட்டும் டவுரி வரதட்சணை கொடுமையில் இறந்து போயிட்டாங்க. இது நடந்துகிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி அன்டச்சபிலிட்டி இன்னமும் நம்ம ஊரில் இருந்துட்டு தாங்க இருக்குது. இதுவும் வந்து சமுதாயத்துக்கான ஒரு கொடுமையான செயல் தான். அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படிங்கிறது வந்து 18 இயர்ஸ்க்கு அப்புறம் எல்லாருக்குமே ஓட்டு போடுறதுக்கான ஒரு உரிமைங்கிறது வந்து அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிஎன்எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார், இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் அப்ரிவேஷன். டிஎன்எஸ் அப்படிங்கிறது வந்து டொமைன் நேம் சிஸ்டம். டிஎன்எஸ்னா டொமைன் நேம் சிஸ்டம். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.